Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். நிச்சயமாக திமுகவுக்கு அடுத்த 10 மாதம் ரொம்ப கடுமையான ஒரு சோதனை காலம் தான். பிஜேபிக்கு தமிழ்நாடு வந்து ஒரு எரிச்சலான ஒரு விஷயமா இருக்குது. திமுக ஆட்சி அகற்றணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால் திமுக ஆட்சி மேலே என்னென்ன குறைகள் சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பக்கத்தில் எடப்பாடியை வச்சுன்னு நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்களா அமித்ஷா? அது எந்த விதத்தில் பக்கத்தில் வேலுமணி மேலே 3 எஃப்ஐஆர் இருக்குது. முதல் 2.5 வருஷம் ஆன பிறகு அவர் மந்திரி சபையை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கணும். சீனியர்ஸ்லாம் தூக்கி போட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டாந்துருக்கணும். ஒரு நியூ லுக் கொடுத்துருக்கணும். அவர் ஆக்சுவலாக சீனியர்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும், வேறு வழி கிடையாது, அவங்கள வச்சுக்கணுன்ற எண்ணம் அது தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதா மாதிரி சில போது செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலாக கடவுளுக்கு எதிரானவங்க, மதத்துக்கு எதிரானவங்க திமுகன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. இது மாதிரிலாம் வந்து பொன்முடி பேசலாமா? நீங்கள் உள்ளரங்கத்தில் பேசுங்க, இல்லை வெளியரங்கத்தில் பேசுங்க, எங்கேயோ இடத்துல பேசுங்க. நீங்கள் நாத்திகராகவே கூட இருக்கலாம். அமைச்சரவையை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ அவரு ஃப்ரீ ஹேண்டா இன்னும் ஃப்ரீயா லோக்கல்ல போயிட்டு பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாமே. அதுக்கப்புறம் டாஸ்மாக் கேஸ்ல ஒரு பிடிச்சி உள்ள போடுவாங்கல்ல, அதுக்கு தானே டாஸ்மாக் கையில் எடுத்திருக்காங்க. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி கண்டிப்பா திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அது வந்து ஈவன் அந்த சூழல்ல வந்து ஈவன் விஜய் கூட வந்து திமுக எதிர்ப்போட்டை வாங்க முடியாது. அவரே ஓரங்கட்டப்படுவார். அவரே சீமானும் இன்னும் ரொம்ப ஓரங்கட்டப்படுவார். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். சமீப காலமாவே திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு. என்னதான் ஆளுநருக்கு சாதகமான வாக்குகள் வந்திருந்தாலும் கொண்டாட முடியாத சூழல்ல திமுக இருக்குப்பா அப்படிங்கிற பேசுபொருள் அடிபடுது. துரைமுருகன், MRK பன்னீர்செல்வம் மாதிரியான அமைச்சர்களுடைய முன்னாள் உத்தரவுகளை ரத்து பண்ணி மீண்டும் விசாரிக்கணும், 6 மாத காலக்கெடு விதிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் திமுகவை அடுத்தடுத்த நாட்கள் எப்படி கொண்டு போக போகுது? நிச்சயமா திமுகவுக்கு அடுத்த 10 மாதம் ரொம்ப கடுமையான ஒரு சோதனை காலம் தான். ஏன்னா வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் அவங்க வந்து அரசியல் ரீதியாக அந்த கட்சிகளை டீல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஒரு திராவிடியன் மாடலுக்கும் இந்துத்துவ மாடலுக்குமான ஒரு போட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து மத்திய அரசை வந்து கேள்வி கேட்குற ஒரு மனோபாவம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து கவர்னருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் ஆர்டரை வாங்குற, பாசிட்டிவாக ஒரு ஆர்டரை வாங்குற ஒரு விஷயம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்காத எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தான் வந்து தொகுதி மறு சீரமைப்பை பற்றி எதிர்க்கிற ஒரு குரல் இருக்குது. ஸோ மத்திய அரசு செய்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செய்கிற எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து செய்கிற மாநிலங்களுக்கு செய்கிற துரோகத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அது தமிழ்நாடு இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு திராவிடியன் மாடல்ன்ற ஒரு விஷயத்தை இவங்க பேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் கவர்னர் மூலமாக எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தாங்க. தொடர்ந்து கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் அந்த விஷயங்களை தொடர்ந்து கவர்னர் செய்கிறத பார்க்குறோம். யூனிவர்சிட்டி விஷயத்திலலாம் அதுதான் வந்து பாஜகவுக்கு வந்து எரிச்சல் கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் வந்து இப்போது என்ன ஆகுதுன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் ஏவி விடுறாங்க அவங்க பாட்டுக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் நான் கேட்குறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும்னா அதிமுகவோட விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஏன் ஆருத்ரா விஷயங்கள் இருக்குது. 2400 கோடி ரூபா ஏமாத்தினது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். 2400 கோடி ரூபா பொதுமக்கள் பணத்தை ஏன் அதில் பொருளாதார பிரிவு, தமிழ்நாடு காவல்துறை பொருளாதார பிரிவு FIR போட்டிருக்காங்களே, ஏன் நீங்கள் அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் அதை எட்டி பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன் அதில் உள்ள புந்து ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? அதில் யார் இருக்கா? அதில் உலகத்துக்கே தெரியும் யார் யார் இருந்தாங்கன்ட்டு. பேப்பர்லெல்லாம் பேர் வந்திருக்கு. இப்போது ஆளுங்கட்சி ஆளுங்க இருந்தாங்கன்னு நீங்கள் அதை கண்டுக்க மாட்டிங்களா? சரி, ADMK ஆளுங்க எத்தனை மாஜி மந்திரிகள் மேலே DVSல FIR வந்து பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே தலையை காமிக்க மாட்டேன்றீங்க, அதுக்குள்ளேயே நுழைய மாட்டேன்றீங்க. ஏன் இதே டாஸ்மாக் கேஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். எத்தனை FIR வந்து ADMK ஆட்சியில் போடப்பட்ட FIR, அந்த FIRல இருக்கிற பணங்கள் அதெல்லாம் யாருக்கு போச்சுன்னு நீங்கள் சோதனை பண்ணிங்கன்னா, அப்போ மந்திரியாக இருந்த தங்கமணியோட ஃப்ரெண்டு வீட்டெலாம் சோதனை பண்ணுமே, அதையும் மிஸ் பண்ணீங்க. அதையும் மிஸ் பண்ணாத வெறும் செந்தில் பாலாஜி வீட்டையே சுற்றி நிற்கிங்களா? அது என்ன காரணம்? அதுக்கு எந்த FIR நீங்கள் கோர்ட்டில் கூட சொல்ல மாட்டேன்றீங்க. 2017, 10, 18லேருந்து பார்த்தீங்கன்னா 46 FIRல நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. 46 FIRல பாதி FIR ADMK ஆட்சியில் போடப்பட்டது. அப்போ அந்த ஆட்சியில் போடப்பட்டது பணம் எக்ஸஸாக டாஸ்மாக் அவுட்லெட்டில் பிடிச்சாங்கன்னா அந்த பணம் எங்கே போச்சுன்னு பார்க்கணுன்னா அந்த அப்போ இருந்த மந்திரி அப்புறம் எல்லாரையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? செந்தில் பாலாஜியோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்க்குறீங்க, செந்தில் பாலாஜி வீட்டில் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? ஆக்சுவலாக உங்கள் நோக்கம் வந்து இதே வச்சுக்கோங்க, நேருவோட கேஸ்லேயே வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட ஃபார்ம் வந்து பேங்க்கில் கடன் வாங்கினதை பற்றின விஷயங்கள் இது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அறிக்கை விடும்போது ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஊழல் நடந்துருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கையை விடுறீங்க. நீங்கள் எதுக்காக போனீங்க, எதை பற்றி அறிக்கை விடுறீங்க? ஸோ இதனால் நீங்கள்
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எத்தனை கோர்ட்டில் திட்டு வாங்கியிருக்கு? மும்பை கோர்ட்டில் திட்டு வாங்கியிருக்கு, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் திட்டு வாங்கியிருக்கு, கல்கட்டா கோர்ட்டில் திட்டு வாங்கியிருக்கு. நீங்கள் நடத்துகிற இன்வெஸ்டிகேஷன்லாம் பாரபட்சமாக நடக்கிறீங்களா? நீங்கள் பண்ணுறதெல்லாமே உங்களை இயக்கிறது யார்? ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்கள் அரசியல் ரீதியான உங்கள் ஆக்டிவிட்டியை தொடர்ந்து தான் இருக்கீங்க. அது நீங்கள் திமுக மேலேயும், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாடு வந்து ஒரு எரிச்சலான ஒரு விஷயமா இருக்குது. திமுக ஆட்சி அகற்றணும் அவங்க பார்க்குறாங்க. அதனால் திமுக ஆட்சி மேலே என்னென்ன குறைகள் சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், திமுக ஆட்சியில் ஊழல் பண்ண நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதை நம்ம வந்து ஊழலை யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் அதில் பாரபட்சம் காட்டாதீங்க. அதிமுகன்னா உடனே அதுக்கு ஒன்று அதிமுக ஆட்கள் மேலே எதுவுமே எந்த விதமான விஷயமும் இல்லை, ஊழலும் கிடையாது. பக்கத்தில் எடப்பாடியை வச்சுன்னு நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்களா அமித்ஷா? அது எந்த விதத்தில் பக்கத்தில் வேலுமணி மேலே 3 எஃப்ஐஆர் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி ஊழல் இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, எல்இடி பல்பு வாங்கினது இருக்குது. அவரை பக்கத்தில் வச்சுன்னு ஊழலை பற்றி பேசுகிறீங்க நீங்கள். அமித்ஷா பேசுகிறாரு, என்ன தகுதி இருக்குங்க ஊழலை பற்றி அமித்ஷா அதை பற்றி பேசுகிறதுக்கு? ஒரு தகுதியும் கிடையாது. அதனால் சொல்கிறேன் நான், பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பாராட்டலாம், நீங்கள் நியாயமாக ஊழல் எடுத்து போராடுறீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பாரபட்சமாக பண்ணும்போது, அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ணும்போது அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? திமுக ஊழல் பண்ணால் நடவடிக்கை எடுங்க, பாரபட்சம் இல்லாமல் எடுங்க, யாராக இருந்தாலும் எடுங்க, அதான் விஷயம். ஆனால் இந்த அடுத்த 10 மாதம் நீங்கள் திமுகவை நீங்கள் டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். செந்தில் பாலாஜி கேஸ்லேயே கூட சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, கழுத்தில் கத்திய வைக்கிற மாதிரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்ட்டு. அதுலேயே வந்து பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகுது. எத்தனையோ பேர் ஜாமீனில் வெளில வந்து முதல்வராகலாம் இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் ஹேமந்த் சோரன் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜியோட கேஸ் முடியறதுக்கு இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். அப்போ அது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே போட்டி போட முடியாது, மந்திரி ஆக முடியாது. அப்போ அவர் கேஸ் முடியறதுக்கு ஆகுங்க 15 வருஷம். 2000 பேர் இருக்காங்க அந்த கேஸில். அது சாட்சிகள் வந்து முடியறதுக்கு எப்படியும் 10 வருஷமாக தான் ஆகும். எப்படி ஜெயலலிதா கேஸ் ஆச்சோ அந்த மாதிரி ஆகும். அப்போ அது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே போட்டி போட முடியாதா? அவர் வந்து மந்திரி ஆக முடியாதா? போட்டி ஜெயிச்சாலும் மந்திரி ஆக முடியாதா? அப்போ அவருடைய அடிப்படை உரிமை நீங்கள் கை வைக்கிறீங்களா? அவர் மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தடுக்கிறீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஜாமீனில் வெளில வந்த பிறகு ஏதாவது சாட்சிகளை கலைச்சாருன்னு உங்ககிட்ட அத்தாரிட்டி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாமீனை ரத்து பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக ரத்து பண்ணிட்டு போங்களேன். அவர் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? உனக்கு பவர் வேணுமா அது வேணுமான்னு? நீங்கள் ரத்து பண்ணுங்க. அவர் அடுத்தது அவர் என்ன ஃபைட் பண்ணுமோ பண்ணிட்டு போகிறாரு. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இது ஒரு டிராமா. அவங்க வந்து அமைச்சரா இல்லை, நான் வந்து அமைச்சரா இல்லைன்னு சொல்லி தான் அவங்க வந்து ஜாமீன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வெளில போன உடனே அமைச்சர் ஆகுறாங்க. அப்போனா ஜாமீன் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப போயிட்டு வாங்கிக்கிட்டாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் வந்து, அவங்க வந்து அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கணும், இவர் வந்து கெஜ்ரிவால் கேஸில் வந்து தலைமைச் செயலகத்துக்கு கெஜ்ரிவால் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் நீங்கள் போட்டிருக்கணும். நீங்கள் அமைச்சர் ஆகக்கூடாது. அவர் அமைச்சராக இல்லைன்றது கரெக்ட் தான். ஆனால் எல்லா பதவியில் இல்லைன்றதுனா அவர் வந்து சிறையில் இருந்தார், அதனால் பதவி ரிசைன் பண்ணார் அவர். சரிங்க, அவர் வந்து சாட்சிகளை கலைப்பார் சொல்கிறாங்கல்ல, அவர் அமைச்சராக இருந்தால் தான் சாட்சியை கலைப்பாரா? அமைச்சராக இல்லாத போது சாட்சியை கலைக்க மாட்டாரா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சங்கராச்சாரிய கேஸில் எவ்வளோ சாட்சிகள் பல்ட்டி அடித்தாங்க, அதுக்கெலாம் யார் காரணம்? தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் எத்தனையோ சாட்சிகள் பல்ட்டி அடித்தாங்க, அதுக்கெலாம் யார் காரணம்? வேறு பல கேஸில் பல பேர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா கேஸ்லேயே ஆரம்பத்தில் பல பேர் பல்ட்டி அடித்தாங்க கேஸில், அதுக்கெலாம் யார் காரணம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயங்கள் தான். நீங்கள் சாட்சிகளை கலைத்தார் அப்படின்றது வரும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது இந்த விஷயத்தை. அவங்க ஒரு ஐடியாவில் சொல்கிறாங்க. நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நம்ம வந்து அவங்களுடைய விஷயத்தை வந்து நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இந்த கேள்வின்றது தான் வருது. ஆக்சுவலாக அவர் வந்து அப்போ இந்த கேஸ் முடிகிற வரையும் மந்திரி ஆக முடியாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? கண்டிப்பாக அது வந்து சாட்சிகளாக இருந்தால் தான், அமைச்சராக இருந்தால் தான் கலைப்பாரா, இல்லாத போதும் கலைப்பாருன்றது அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பாஜக அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் இல்லாமல் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் திட்டமிட்டு இந்த மாதிரி ஈடியை வச்சு பழிவாங்கக்கூடிய செயல்கள் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜியை மட்டுமே நல்லா வந்து பண்ணுறாங்க, நோட் பண்ணி வேணும்னே அவர் வந்து பழி தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து இருக்குது. அதனால தான் டக்குனு இப்போ டாஸ்மாக் கையில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லப்படுது. அது உண்மையாகவே இருக்கட்டுமே. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலையுமே திமுக இல்லை முதல்வர் ஸ்டாலின் கொஞ்சம் சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் வைக்கப்படுது. அவர் வந்த உடனே ஜாமீன் கிடைச்ச உடனே ஏன் சூட்டோட சுட்டா கொடுக்கணும், கொஞ்சம் காலம் பொறுத்து இருக்கலாமே, என்ன நடக்குதுன்னு பார்த்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. எப்படி ஸ்டாலின் ஹேண்டில் பண்ண போறாருங்கிறத கேள்வியா வருது. இந்த விஷயத்தில் ஸ்டாலினோட அந்த அணுகுமுறை சரியில்லைன்னு என்னோட கருத்து. ஏன்னா வந்து என்னோட கருத்து என்னென்னா, முதல் 2.5 வருஷம் ஆன பிறகு அவர் மந்திரி சபையை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கணும். இந்த சீனியர்ஸ்லாம் தூக்கி போட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டாந்துருக்கணும். ஒரு நியூ லுக் கொடுத்துருக்கணும் அவர். ஆக்சுவலாக இந்த திருப்பி இந்த சீனியர்ஸு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனியர்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும், வேறு வழி கிடையாது, அவங்கள வச்சுக்கணுன்ற எண்ணம் அது தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதா மாதிரி சில போது செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ அவன் வெளியில் வந்த உடனே இந்த கேஸோட போக்கு எப்படி போகும், இவரை நம்ம அமைச்சராக நியமித்தா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா, கோர்ட் இதை எப்படி டீல் பண்ணணுன்றத கொஞ்சம் முதல்வர் யோசிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக யோசிச்சுட்டு செயல்பட்டுருக்கலாம்.
பாஜகவும் அதிமுகவும் காத்துட்ருக்கு, இவங்க என்ன பேசுவாங்கன்றதை காத்துட்ருக்காங்க. அவங்க அதை எடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து இருட்டுக்கடை அல்வா மாதிரி அப்படியே நைஸாக அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஓட்டு வங்கியில் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக அவங்க தான் ஏற்கனவே கடவுளுக்கு எதிரானவங்க மதத்துக்கு எதிரானவங்க திமுகன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. இது மாதிரிலாம் வந்து பொன்முடி பேசலாமா? நீங்கள் உள்ளரங்கத்தில் பேசுங்க, இல்லை வெளியரங்கத்தில் பேசுங்க, எங்கேயோ இடத்துல பேசுங்க. நீங்கள் நாத்திகராகவே கூட இருக்கலாம், ஆனால் கண்ணியமாக உங்கள் கருத்தை வெளிப்படுத்தலாம்ல. கடவுள் இல்லைன்னு சொல்கிறத கூட நீங்கள் கண்ணியமாக சொல்லலாம்ல. பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, செந்தில் பாலாஜி இந்த வர எலெக்ஷனில் எந்த ஃபீல்ட்லையும் வேலை செய்யக்கூடாது, அதுவும் கோயம்புத்தூரில் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் இருக்குது. அதில் அவங்க ஒர்க் பண்ண அதில் தெளிவாக இருக்காங்க. அது ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை தடுக்க பார்க்குறாங்க. அவங்க அதில் வந்து தெரிஞ்சு போன விஷயம் இல்லை சார். அவர் அமைச்சரவையை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ அவரு ஃப்ரீ ஹேண்டாக இன்னும் ஃப்ரீயாக லோக்கலில் போயிட்டு பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஃபீல்டு ஒர்க் பண்ணலாமே. இன்னும் அவர் கொங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜாக போடுவார், கொங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜாக போடுவாருங்க. அதுக்கப்புறம் டாஸ்மாக் கேஸில் அவரை பிடிச்சி உள்ளே போடுவாங்கல்ல, அதுக்கு தானே டாஸ்மாக் கையில் எடுத்திருக்காங்க. அதில் ஏதோ ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் பல பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்கங்க. செந்தில் பாலாஜி கொங்கு வட்டாரத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாஜக. அதில் ஏதோ ஒரு இடத்துல அவர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அது எவ்வளோ தூரம் சாத்தியமாகும், எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 24 அவர் பிளான் பண்ணி அதுக்காக தான் வந்து கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு எதிராக ஒர்க் பண்ணிட கூடாதுங்கிறதுனால தான் வச்சிருந்தாங்க இவ்வளோ மாசங்கள்னு சொல்லப்பட்டு. 26க்கும் அதே பிளான் பண்றாங்க அப்படின்னா அதுவே மக்கள் மத்தியில் இன்னொரு வேலை கொண்டு போய் திமுக சேர்த்துருவாங்களே. கண்டிப்பாங்க. சிஎம் சொல்கிறாருல்ல, அண்ணாமலையும் ஆளுநரும் தொடர்ந்து இருந்தால் தான் நாங்கள் வின் பண்ணுவோம் சொல்கிறாருல்ல. நீங்கள் ஒரு கட்டம் வரையும் தான் மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஹராஸ் பண்ணுறீங்க, பழி வாங்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் பாஜகவுக்கு எதிராக போயிடுவாங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் கையில் மீடியாவோ சோஷியல் மீடியாவோ வச்சுன்னு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் அது வேறு விஷயம். ஆனால் மக்களுக்கு அல்டிமேட்டாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து உண்மை தெரியும். உண்மையிலேயே அந்த ஊழல் பண்ணியிருந்தான்னா வந்து சந்திக்க வேண்டியதான், வழக்கை சந்திக்க வேண்டியதான்றதில் எந்த விதமான கருத்து வேறுபடலை. ஆனால் அதே சமயம் வழக்கை சந்திக்கும் போது அவனுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய பெயில் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கணும், இல்லை அவனோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அவன் ஜெயிலில் வழக்கை சந்திப்பான், வழக்கை சந்திக்கிறதுன்னு பெயிலில் வழக்கை சந்திப்பான், அது வேறு விஷயம். ஆனால் இவர்களுக்கு என்னென்னா பாஜகவுக்கு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க. அது அவங்களுடைய அஜெண்டா, அதில் அவங்க தெளிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜிக்கு அவர் ஒரு கட்சிக்காரனாக வேலை செய்கிறார் வச்சுக்கோங்க, அப்போ கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் வழக்கை சந்திச்சுப்பார். அதனால் அடுத்தது அவரை வந்து கொங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜாக போட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ என்ன வழக்கு வந்தாலும் அவர் சந்திப்பார். அது ஆட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அவர் வேலை செய்கிறவங்க வேலை செய்வார், முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணி பார்த்து வேலை செய்வார் வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கான சோதனைகள் வரது நிச்சயம், அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. அவருக்கு மட்டும் இல்லை, பலருக்கும் அமைச்சரவையில் இருக்கிற பலருக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இப்படி சமீபத்தில் நடக்கக்கூடிய அமைச்சரவை அவங்க சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததா இருக்கட்டும், தாவேகாவுடைய திடீர் பூத் கமிட்டி மாதிரியான மீட்டிங், இது எல்லாமே 26க்கு ஒரு ஸ்டாலினுக்கே உள்ளுக்குள்ள பயத்தை கொண்டு வந்துருச்சு. அதுவும் அதிமுக பாஜக கூட்டணியில் நைட்லாம் ஒரு தூங்கல, காலையில் எழுந்திரிச்சோன்னே அறிக்கை விடுறாரு, இப்படிலாம் சொல்லப்படுது. உண்மையாவே 26 அப்படிங்கிறது திமுகவுக்கு இல்லை ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்கலாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால. இப்போ கூட்டணி கணக்குகள், அமைச்சர்களுடைய பேச்சுகள், இது மூலமா ஒரு நெருக்கடான ஒரு சூழ்நிலையா? இல்லை, அமைச்சர்கள் பேச்சுகள்லாம் வந்து அவருக்கு ஒரு கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சி கூட்டணி வந்து இன்னும் சரியாக அமையலை. ஆக்சுவலாக இன்னும் அதிமுக கூட்டணி அதிமுக பாஜகவோட தான் இருக்குது. அது பாமக, தேமுதிக, ஓபிஎஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க, டிடிவிலாம் இருந்தாங்கன்னா அது ஸ்ட்ராங் கூட்டணியாக இருக்கும். அது இன்னும் அந்த வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருந்தாலே அது சரியான கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவேகாவும் தனியாக நிற்குது, இதுவும் சீமானும் தனியாக தான் நிற்க போகிறார். ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து எப்படி மூன்றாக பிரியும் பொழுது திமுக ஆதரவு ஓட்டுக்களை வாங்கி இவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தற்சமயத்துக்கு வந்து இன்னும் இந்த எதிர்க்க பலமான ஒரு ஆசாமி உங்களுக்கு அமையலை. ஆனாலுமே வந்து அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி கண்டிப்பாக திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அது வந்து ஈவன் அந்த சூழலில் வந்து ஈவன் விஜய் கூட வந்து திமுக எதிர்ப்போட்டை வாங்க முடியாது, அவரே ஓரங்கட்டப்படுவார். அவரே சீமானும் இன்னும் ரொம்ப ஓரங்கட்டப்படுவார். அதனால் இந்த கூட்டணி எப்படி அமையிறதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் வந்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன். ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இல்லாட்டி சவுத்தில் வந்து இந்த கூட்டணி சில தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஸோ அவங்களும் சேர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், இந்த மாதிரியான ஒரு செட்டப் மறுபடியும் வந்ததுன்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். அப்போ அதை மட்டுமே வந்து திமுக மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த கூட்டணி மட்டுமே திமுகவுக்கு டஃப் கொடுக்குன்ட்டு திமுக எதிர்ப்போட்டுகள் முழுக்க அந்த அணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ விஜய் கூட ஃபெயிலியர் ஆகிடுவார். எப்படி இந்த இப்போது இவர் சிரஞ்சீவி ஃபெயில் ஆனார் பாருங்கள், பிரஜாராஜ்யம் ஆரம்பித்து எந்த தொகுதியிலையும் வின் பண்ணலை, ஒரு தொகுதியில் வின் பண்ண நினைக்கிறேன்.
அந்த மாதிரி கூட ஒரு நிலமை போயிடும், விஜய் நிலமை போயிடும். எல்லா தொகுதியிலும் ஓட்டு வாங்குவார் கொஞ்சம், ஆனால் வின் பண்ண முடியாது, அப்படி இருக்கும். சீமானே எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்குவார், வின் பண்ண முடியாது, நல்லா இருக்கும். இந்த கூட்டணி மட்டுமே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிமுக அணி இருக்கும். அது திமுகவோட வின் பண்ணுமானா இன்றைக்கி தேதியில் திமுக ஒரு ஸ்லைட் எட்ஜில் தான் இருக்குது, இன்றைக்கி தேதி வரையும் இருக்குது. நாளைக்கு தேர்தல் நெருங்க நான் சொல்கிற மாதிரி கூட்டணி அதிமுக அமைச்சதுன்னா அது ரொம்ப டஃப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.